பார்வையும், பரிதவிப்பு, உண்மை நிலை, குற்ற உணர்ச்சி, நீட்சி என பல்வேறு நிலைகள் குறித்து விளக்கி கூறி ஒரு அருமையான உரையாக தோழர் செந்தில்குமரன் உரை அமைந்தது. இந்நிகழ்வின் அடுத்ததாக நெற்றியில் தழும்பில்லாத பெண் நூல் குறித்து லட்சுமிஹர் பேச உள்ளார். லட்சுமிஹர் யுவ புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர். லட்சுமிஹர் மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பட்டியில் கீழச்செம்பட்டியை பிறப்பிடமாக கொண்டவர். கரூரில் உள்ள குமாரசாமி கல்லூரியில் இயந்திர பொறியியலில் இளங்கலை பட்டம் பெற்றவர். சென்னை போர்டோவில் சினிமா தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ பட்டம் பெற்றவர். வாசகசாலையின் சிறந்த அறிமுக எழுத்தாளர் விருது 2022, யுவ புரஸ்கார் விருது 2025 ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். இவரது படைப்பில் வெளிவந்துள்ள நூல்கள் செல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள், டார்லிங் என பெயர் சூட்டப்பட்ட சித்தாந்தம், கிளாசிக் டச், கூத்தொன்று கூடிற்று. இனி லட்சுமிஹர் அவர்களை நெற்றியில் தழும்பில்லாத பெண் நூல் குறித்து உரையாட அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கும் எதிர் வெளியீடு அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் யாவரும் பதிப்பகம் மூலியமா. ஏன்னா இது எங்கள் யாவரும் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு. ஆக்சுவலாக இந்த தொகுப்பை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறப்போ கார்த்திகை பாண்டியன் அண்ணா சொன்னாங்க, இந்த தொகுப்பை பேசுங்க அப்படின்னு சொல்லி. இந்த தொகுப்பை நான் முன்னாடியே படிச்சிருக்கேன். முன்னாடியே படிக்கிறப்போ எனக்கு இங்கே ஓகே இந்த தொகுப்பை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்தது அப்படின்னா, இந்த உரையில் எங்கேயுமே ஒரு ஏதோ என்னன்னா இந்த தொகுப்பை பற்றி நெற்றியில் தழும்பில்லாத பெண் இந்த தொகுப்பை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு மனசுக்குள்ள எனக்கு தோணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தொகுப்பை பற்றி நம்ம பேசும்போது ஒரு இடத்துல கூட நகைச்சுவை உணர்வோடையோ இல்லை ஒரு கேலியாகவோ எந்த விதத்துலையும் பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதை பற்றி பேசுது அப்படின்னா, உடலை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் அந்த உடல் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த இயங்குதல், இந்த உலகத்தினுடைய இயங்குதல், இந்த உடலை வைத்து செய்யக்கூடிய அரசியல்ல தொடங்கி எல்லாத்தையும் பற்றி பேசுது. அப்போ நம்ம கான்சியஸாவே ஒரு டிசிஷனுக்குள்ள இந்த சமூகம் நம்மளைய தள்ளிடுறது. என்ன தள்ளிடுது அப்படின்னா, நீ இந்த புத்தகத்தை பற்றி இல்லை இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ ஏதோ ஒரு நகைச்சுவை உணர்வோடையோ கேலியோடையோ நீ பேசின அப்படின்னா, அது இங்கு பல்வேறு டைமென்ஷன்ஸ்ல வெவ்வேறு வேணா பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல ஒரு உடலை ஆண் பெண் ஜெண்டர் இல்லாம அதை சிதைச்சிரும் அப்படிங்கிறது நோக்கோட இந்த சமூகம் கட்டமைச்சுக்கிறக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள இருந்துதான் நம்ம பேச வேண்டிய சூழல் இருக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். அப்போ நான் யோசிக்கிறப்போ இல்லை வேணாம், அவ்வளோ ஒன்றும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சில விஷயங்கள் பேசணுங்கிற அவசியம் கிடையாது எந்த இடத்துலையும். ஏன்னா உடலை பற்றியான ஒரு அரசியலை நம்ம முன்னெடுக்கும் போது வெறும் அதில் காமத்தை மட்டும் உள்ள சேர்த்துக்கிறோமா, இல்லை அதை தாண்டிய சில விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகமும் பேசுது, நானும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இந்த புக்கோட சப்மிஷன் இதை யாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, அந்த சமர்ப்பணத்தை நான் படிக்கிறேன். என்ன அப்படின்னா, என் உடலுக்குள் மாட்டிக்கொண்டு அல்லல்படும் இசக்கியின் ஆண் வடிவமான எனக்கே அப்படின்னு போட்டிருக்காரு. இசக்கியின் ஆண் வடிவமாகிய எனக்கே அப்படின்னு ஒரு
பெண் தெய்வம், நாட்டாரியல்ல ஒரு பெண் தெய்வம் இசக்கிங்கிற ஒரு பெண் தெய்வத்தோட ஆண் வடிவமாக எனக்கே இந்த புத்தகத்தை நான் சமர்ப்பணம் பண்றேன். அதுல ஒரு வார்த்தையும் முன்னாடி தொகுப்புல இருக்கிற ஒரு இதுல முன்னுரையில எழுதுறப்போ என்ன எழுதுறாரு அப்படின்னா, நான் வந்து சுடுகாட்டை கடக்கும் போது கூட எனக்கு வந்து அவ்வளோ பதைபதைப்பானது இல்ல. ஆனா என்னுடைய கோயில் இசக்கி அம்மனை கடக்கும் போது வந்து எனக்கு அவ்வளோ பதட்டமாகுது அப்படின்னு. அந்த பதட்டம் இந்த எழுத்தாளருக்கோ, இல்ல இந்த கதைகள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கோ எங்க இருந்து தொடங்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அவள் வெறும் அந்த இசக்கி அம்மன் வந்து வெறும் ஒரு அவங்களுடைய ஒரு பெருமிதத்துல மட்டும் அங்க இல்ல. என்னன்னா, இங்க சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய எல்லாவித புனிதங்களுக்கு மேலும் அவள் நின்று கொண்டிருக்கிறாள். அவளை கடக்கும்போது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல. அது வந்து இந்த கதைகள் ஃபுல்லா ஆ டிரான்ஸ்லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கதைகள்ல வந்து ஒரு அப்சர்ட் தன்மை வந்து தானா உள்ள வந்துருது. எல்லா கேரக்டர்ஸும் அப்சர்டிட்டியா இருக்காங்க. அப்போ அந்த அப்சர்டிட்டிய நம்ம மேம்போக்கா இந்த கதைகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெறுமனைக்கு நமக்கு எப்படிதான் தெரியும் அப்படின்னா, இட்ஸ் அ செக்சுவலி அப்சர்ட் ஸ்டோரீஸா? நம்ம அதுக்குள்ளேயே நின்னுக்கிறோமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து நம்ம எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விதமான டெக்ஸ்ட்ஸ நம்ம தமிழ்ல படிக்கும்போதும், இல்ல ஆங்கிலத்தில் படிக்கும்போதும் வெறும் நம்ம செக்சுவலி அப்சஸ்டா இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக உடைய மைண்ட் செட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிறோமா? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த விதத்துல இந்த டெக்ஸ்ட்ட வந்து நான் படிக்கிறப்போ, என்னன்னா என்னோட மைண்ட் செட்ல ஃபுல்லா எப்படி இருந்தது இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படின்னா, பிலீஃப் இன் நத்திங் அப்படிங்கிற மாட்டோம். இந்த கதாபாத்திரங்கள் எதையுமே ஒரு பொருட்டா எடுத்துக்கிறதே இல்ல. ஒரு எந்த விதமான பார்வையில போகுது அப்படின்னா, ஒரு நெகிலிஸ்டிக் மைண்ட் செட்டோட போகுது. அந்த நெகிலிஸ்டிக்கான மைண்ட் செட் உடைய ஒரு ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, அந்த ஜென்ரேஷனோட பார்வை வந்து இந்த கதைகள்ல வந்துகிட்டே இருக்கு. இந்த நெகிலிஸ்டிக் மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த நெகிலிஸ்டிக் மைண்ட் செட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்ம தாங்கி இருக்கக்கூடிய மாரல், மீனிங், நாலேட்ஜ் இத 3யுமே கேள்வி கேட்டுக்கிட்டே வரும். நாம் சார்ந்திருக்க அறம், நாம் சார்ந்திருக்க அர்த்தம், நாம் சார்ந்திருக்க அறிவு. இதை எல்லாத்தையுமே இந்த நெகிலிஸ்டிக் மைண்ட் செட் வந்து பிலீஃப் இன் நத்திங் அப்படிங்கிறத மாத்தும். இதை எல்லாத்தையுமே என்ன மாத்தும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்க அந்த ஜென்சி டேர்ம்ஸ்ல வந்து இதை எல்லாத்தையும் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த அந்த ஜென்ரேஷன் வந்து எப்படி இந்த இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்தங்கிறது கிடையாது. இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த மாரல், மீனிங் அண்ட் நாலேட்ஜ் இது 3மே எப்படி இருக்குன்னா, டெம்பரவரியா இருக்கு அப்படிங்கிறது தான் நெகிலிஸ்டிக் மைண்ட் செட். பிலீஃப் இன் நத்திங் அப்படிங்கிறத வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள வந்து நம்ம எல்லா கேரக்டர்ஸோட மைண்ட் செட்டுக்குள்ளேயும் நம்ம அழகா பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது நம்மளோட மாரல், மீனிங், நாலேட்ஜ் இத 3த்தையும் விளக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இதுக்குள்ள என்ன விதமான டெக்ஸ்ட்டா அது ப்ளே ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். இப்போ ஒரு காதலையோ, இல்ல ஒரு ஒரு பெண் ஆண், இல்ல ஆண் ஆண், இல்ல பெண் பெண் அவங்களோட ஒரு உறவை சொல்லும்போது, அங்க வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணும். எல்லாரும் படிச்சிருப்போம். ஒரு லேண்ட்ஸ்கேப் எப்படின்னா, ஒரு ஒளி இருந்தது. அந்த ஒளி வந்தது. அந்த லேண்ட்ஸ்கேப்ப வச்சு அந்த காதலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவாங்க. இவரோட டெக்ஸ்ட்ல என்னன்னா லேண்ட்ஸ்கேப்பே கிடையாது. லேண்ட்ஸ்கேப்பே கிடையாது. எப்படி நம்ம வந்து ஒரு காதல் காட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த காதல் காட்சி நம்ம மைண்ட் செட்டுக்கு தோணுனோனே என்ன வந்துரும்னா, ஒரு மலை வந்துரும். அந்த மலை இல்லன்னா ஒரு சன் ஒரு சூரிய உதயம் வந்துரும் நமக்கு. இந்த மாட்ட காலகட்டம், இந்த மாட்ட நேரம் அப்படிங்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து உள்ளுக்குள்ள காலநிலை இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வரும். ஆனா இவரோட கதைகள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் தன்னோட மனநிலையை வெளிப்படுத்துறப்போ, அதுவும் உடல் சார்ந்த மனநிலையை வெளிப்படுத்தும்போது என்னவா இருக்கு அப்படின்னா, மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்டா இருக்கு. வெறும் மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட் எப்படி அங்க ப்ளே ஆகுதுங்கிறது இருக்கிறத விட எப்படி ப்ளே ஆகுதுன்னு சொல்றேன் பாருங்களேன். எப்படின்னா, ஒவ்வொரு மெட்டீரியலும் நாம் கவனிக்க தவறிய ஒவ்வொரு மெட்டீரியலும் அதுக்கான டெஃபனிஷன சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு மெட்டீரியலும் அங்க ஸ்பெசிஃபிக்கா பிளேஸ் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு மெட்டீரியலும் ஸ்பெசிஃபிக்கா பிளேஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ நம்ம மெட்டீரியல் லைஃப்க்கான உள்ளுக்குள்ள நம்ம என்னைக்கோ நகர்ந்துட்டோம். இரு பாலருடைய உடல் சார்ந்த அரசியலை பேசும்போது, மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்ட வந்து நம்ம என்னவா பேசுறோம் அப்படிங்கிறத வந்து எழுத்தாளர் வந்து அத அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்க்கு இப்போ வச்சுக்கலாமே. இது என்ன மெட்டீரியல் மைண்ட் செட்டுன்னு சொல்றேன் எனக்கு. ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்படும். என்ன அப்படின்னா, பெண்களை வந்து பொருளா பார்க்குறாங்க அப்படின்னு.
பெண்களை வந்து பொருளா மட்டுமே பார்க்குறாங்க. அத வந்து இந்த சமூகம் கட்டமைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. நெகிலிஸ்டிக் மைண்ட் செட்டோட இந்த டெக்ஸ்ட்ட அவர் அணுகுறப்போ, ரமேஷ் ரக்ஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஆணையும் ஒரு பொருளாக முன்வைக்கிறார். ஆணும், பெண்ணும் ஒரு பொருளா இருக்கிறப்போ, அந்த இடத்தோட டெஃபனிஷனே எப்படி மாறுது அப்படின்னா, ஆ அங்க இருக்கக்கூடிய கிளாஸ், அங்க இருக்கக்கூடிய கேஸ்ட் இத 2யுமே பேசாமயே உடைக்கப்படுது. ஒரு கிளாஸையும், கேஸ்ட்டையும் நம்ம பேசாமயே உடைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய இந்த ஜென்ஸியோட டெம்பரவரி மைண்ட் செட் வந்து இந்த கதைக்குள்ள ப்ளே ஆயிட்டே இருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம, அதுல அவர் சொல்றாரு என்னன்னா, அ ஒரு பெண் வந்து இவரோட கதைகள்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அ அந்த பெண் வந்து மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல இருந்துகிட்டே இருக்காங்க. மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். அவரோட ரகசியம் இருப்பதாய் அப்படிங்கிற தொகுப்புல ஆரம்பிச்சு, இப்போ வந்திருக்க நெற்றியில் தழும்பில்லாத பெண் வரைக்குமே, ஒரு பெண்ணோட குரல வந்து நம்ம என்னவா பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதாவது எப்படின்னா, அ ஒரு அமெரிக்கன் கிரிட்டிக் இருக்காங்க. எலியன் ஷோ ஆல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பெண்ணோட மொழி என்னவா இருக்கு? உடல் சார்ந்து ஒரு பெண்ணோட மொழி வந்து என்னவா இருக்கு? அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அத வந்து ஒரு அமெரிக்கன் கிரிட்டிக் எலைன் ஷோஹால்டர் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ கைனோகிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து வகைமைப்படுத்துறாங்க. நான் இவரோட கதைகளை எல்லாத்தையும் எப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு கைனோகிரிட்டிசிசம் எலைனோட ஷோஹால்டரோட மைண்ட் செட்டுக்குள்ள இருந்து தான் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, அங்க வந்து 3 விதமான ஒரு ஃபோரம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. என்ன விதமான ஃபோரம் அப்படின்னா, ஒரு யூனிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சைக்கோ டைனமிக்கோட வேல்யூஸோட மூவ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம பாடிலி ரிலேட்டிவான ஒரு 3 எபிசோட்ஸ் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி இது என்ன? இத தனித்தனியா பிரிச்சு டெமாலிஷ் பண்ணு. தனித்தனியா உடைச்சு போடு. இது எனக்கு புரியல. என்ன அந்த கைனோகிரிட்டிசிசம் மூலியமா ஒரு பெண்ணோட மொழிய நம்ம பேசும்போது, எலைன் ஷோவால்டர் வந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதுல அவரோட டெக்ஸ்ட்ல இருந்தே நம்ம பார்க்கலாமே. ஒரு யூனிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அத கேலியா கூட எடுத்துக்கலாம். கேலி இல்லாமலும் எடுத்துக்கலாம். அத ஒரே இடத்துல ஒரு சிச்சுவேஷன் எப்படி கேலியாவும், சீரியஸாவும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு யூனிக் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு இவரோட டெக்ஸ்ட்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, என்ன சொல்றாருன்னா, ஒரு படுக்கை அறை ஆணின் தன்மையோடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஒரு படுக்கை அறை ஆணின் தன்மையோடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே யூனிக் எக்ஸ்பிரஷன்ல இன்னொரு வார்த்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, காதலோ, காமமோ என்னோட ரிலாக்சேஷனுக்கு மட்டுமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. காதலும், காமமும் வந்து என்னோட ரிலாக்சேஷனுக்கு மட்டுமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது சொல்றாரு. சரி, இப்ப யூனிக் எக்ஸ்பிரஷன்ல இதெல்லாம் வெறும் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கா? அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா இல்ல. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, சீன்ஸா அங்க கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வருது. இப்ப முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே சீன்ஸா கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வருது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சுன்னா, இத வந்து நம்ம வந்து புனைவுன்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு, இது அவரோட மைண்ட் செட்ன்னு தூக்கி வச்சிரலாம். பட் ஆனா இந்த உளவியல் ரீதியா அவர் மேலெழும்பி வரும்போது, இந்த விதமான இது வந்து சீன்ஸா அங்க கன்ஸ்ட்ரக்ட் ஆகுறது தான் இந்த தொகுப்போட முக்கியமான விஷயம்னு பார்க்குறேன். அப்புறம் அந்த சைக்கோ டைனமிக்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதுல என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்குள்ள சொல்றது இருக்குன்னா, ஒரு பெண் வந்து தைரியமா தன்னோட காமத்தை வைத்து ஒரு ஆணை வந்து சீண்டிக் கொண்டே இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமா இவரோடதுல இருந்துட்டே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே அவரோட டெக்ஸ்ட்ல இருந்தே ஒரு லைன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு லைன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு காமத்தை வைத்து ஒரு பெண் ஒரு ஆணை சீண்டுதல் இருக்குல்ல, அது வந்து இதுவரைக்கும் பேசப்படுறதே இல்ல. இதுவரைக்கும் பேசப்பட்டது என்னன்னா, படாம இதுவரைக்கும் வந்ததில்ல. ஆனா, பேச தவிர்த்ததுன்னு வேணா அந்த இடத்துல சொல்லிக்கலாம். இந்த பேச தவிர்த்தது என்ன அப்படின்னா, ஆணுக்கு தேவையான பெண்ணோட உடலை பற்றி பேசிக்கொண்டே இருந்த சமூகம், பெண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து எப்போ பேச முன் வந்திருக்கு அப்படின்னு. அதை பெண் தான் பேசணுமா? அப்படின்னா கிடையாது. அதுக்கு லீலாங்கிற ஒரு கேரக்டர் வந்து இவங்களோட சைக்கோ டைனமிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காமத்தை வைத்து ஒரு ஆணை சீண்டுதல் அப்படிங்கிறதுல அவர் சொல்றாங்க என்னன்னா, தன்னை தாக்கு பிடிப்பவன் இந்த பூமியில் இல்லை என வண்டியை செலுத்தினாள் அப்படி. தன்னை தாக்கு பிடிப்பவன் இல்லை என அப்படிங்கிற ஒரு சீண்டல் இருக்குல்ல, ஒரு வரி. அந்த வரி வந்து ஒரு ஆணை சீண்டும். அது வந்து அந்த சீண்டுதல் வந்து வெறும் சீண்டுதலா மட்டும் நிக்கிறது இல்ல. அது என்னவா மாறுது அப்படின்னா, அந்த சீண்டுதலோட நிப்பாட்டி இருந்தா, இது வெறும் சாதாரண டெக்ஸ்ட். இத வந்து யார் வேணா பண்ணலாம் அப்படின்னு. ஆனா லாஸ்ட்ல அவ சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட சொல்றா, என்ன சொல்றான்னா, "இவ்வளோ சப்மிசிவா இருக்காத.
அப்படி. எப்படி ஒரு பெண் தன்னோட உடலை வச்சு ஒரு ஆணை சீண்டிட்டு எப்படி சொல்றா, இத இவ்வளோ சப்மிசிவா இருக்காத நீ யாருக்கிட்டையும் அப்படின்னு. அப்போ ஒரு பெண் தன்னுடைய உடலையும் அங்க கைவிட்டு நிக்கிறது இருக்குல்ல, அதுதான் அந்த சைக்கோ டைனமிக்ஸோட மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்க வரும். அதான் கைனோகிரிட்டிக்ஸ் திருப்பி திருப்பி சொல்றாங்க. சரி, நம்ம அப்படியே பாடிலி ரிலேட்டிவ்ல என்ன வருது அப்படின்னா, இவரோட கதைகள்ல ஃபுல்லா எப்படி இருக்குன்னா, ஒரு போதாமை தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஒரு போதாமை தன்மை. அதை வந்து வெறும் நம்ம வந்து காமத்தோட மட்டும் சேர்த்துக்க தேவையில்ல. அது வந்து ஒரு பொருளா இருக்கலாம், அது ஒரு உறவா இருக்கலாம், அது ஒரு உரையாடலா இருக்கலாம். அப்படி ஒரு போதாமை வந்து அவரோட டெக்ஸ்ட்ல வந்து இருந்துகிட்டே இருக்கு. டெக்ஸ்ட்டுக்குள்ள இல்ல, டெக்ஸ்ட்டுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸ் கிட்ட அந்த போதாமையோட தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கு. அங்கதான் அது வந்து என்னவா மாறுது அப்படின்னா, எல்லாமே ஃப்ராக்மெண்ட்டா உடையுது. காட்சிகளா வந்து சுள்ளு எப்படி சுக்கு நூறா உடைஞ்சு அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து உடையுது. அங்க ஃப்ராக்மெண்ட் உடையிற இடத்துல தான் அவர் எதை அண்டர்லைன் பண்றாரு அப்படின்னா, தன்னோட ப்ளஷரை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்க இருந்துட்டு ஒருத்தன் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்ல இருந்துகிட்டு தன்னோட ப்ளஷர் எது, தன்னோட இன்பம் எது அப்படின்னு ஒருத்தன் கேட்கறது இருக்குல்ல, ஒரு பெண் கேட்கறது, ஒரு ஆண். இந்த கதைகள்ல நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஜெண்டர் பயாஸே இருக்காது. ஒரு ஆண் தான் இதை பேசணும், ஒரு பெண் தான் இதை பேசணும் அப்படிங்கிறதே கிடையாது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், பாடிலி ரிலேட்டிவ்ஸே அங்க கிடையாது அப்படிங்கிறது ஒரு கோட் செட்டை அதை உள்ளுக்குள்ள கொண்டு வரும். அப்படி கொண்டு வரப்போ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ளஷர் கொண்டு வரப்போ எல்லாமே மீனிங் கிடையாது. என்ன மீனிங் இல்லாம அப்புறம் வேற என்னவா அந்த இடம் மாறுது அப்படின்னா மொமெண்ட்ஸா மாறுது. நீங்க கடைசியில கொண்டு போறீங்க அப்படின்னா மொமெண்ட்ஸா கொண்டு போறீங்க. உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸா கொண்டு போறீங்க. சரி, இத அப்படியே சங்க இலக்கியத்தோட நம்ம ஒரு கனெக்ட் பண்ணுவோமே. சங்க இலக்கியத்துல ஒரு வார்த்தை இருக்கு. அலர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து உடல் உறவு வச்சுட்டதுக்கு அப்புறம், காதல் செஞ்சதுக்கு அப்புறம், உடல் உறவு வச்சதுக்கு அப்புறம், அது வந்து வெளிய வந்து பேசப்படுது. அவங்களுடைய காதல், காமம் வந்து வெளிய வந்து ஊர் மக்களிடையே பேசப்படுது. அதுவும் குறிப்பாக யாரு உள்ளூர் பெண்டிதர் தான் பேசுறாங்க. அந்த அலர்ங்கிற விஷயம். அது வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, அந்த காசிப்ன்னு வச்சுக்கலாம். அந்த காசிப் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத தான் நினைச்சு அந்த அலறுங்கிற அது வந்து பயன்படுத்தப்படுது. பட் ஆனா அது என்னவா தான் ஆகி நிக்குது அப்படின்னா, மிகையாகி நிக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த பாடிலி ரிலேட்டிவ்ஸ கைனோகிரிட்டிசிஸத்தை நம்ம சங்க இலக்கியத்தோடையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல வரக்கூடிய அலறுங்கிற வார்த்தையோட இதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அது கட்டுப்படுத்தல. கட்டுப்படுத்தாம என்னதான் ஆக்குது அப்படின்னா மிகையாக்குது. சரி, மிகையாக்கிது. இந்தியா மாட்டம் ஒரு இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாடு வந்து இருக்கக்கூடிய அவ்வளோ இளைஞர்கள் வந்து செக்ஷுவலி எப்படி தன்னை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு சர்வைவல்ல, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே ரீசெண்டா எடுத்த சர்வேல செக்ஷுவலி பாவர்ட்டியான கண்ட்ரி எது அப்படின்னா இந்தியா தான். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள்ன்றாங்க. அதுவும் ஆண் மட்டும் சொல்லல, ஆண் பெண் இருபாலரையும் சேர்த்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. எப்படின்னா, இந்தியா இஸ் அ பாவர்ட்டி கண்ட்ரி ஃபார் செக்ஷுவல் அப்படின்னு சொல்லுது. அதைத்தான் நம்ம சங்க இலக்கியம் முதற்கொண்டு இதுல இருந்து நம்ம பேசிட்டே வரோம். இப்போ நம்ம பேசுறப்போ இங்க நம்ம செக்ஷுவலை மட்டும் இங்க பேசுறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம இங்க எடுத்து வச்சுக்கலாம். அங்கதான் அவங்க வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பயாலஜிக்கல் நீடு வந்து எப்படின்னா ஒரு ஹங்கர் மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இந்தியனோட மைண்ட் செட்ல இருக்கிறது வந்து சைக்காலஜிக்கல் நீடு அப்படின்னு சொல்றோம். இந்த சைக்காலஜிக்கல் நீடு வந்து ஹங்கர் கிடையாது, இட்ஸ் அ கிரீட் அப்படின்றோம். அது பசி கிடையாது, அது வந்து கிரீடு அப்படின்னு சொல்றோம். அப்போ இவ்வளோ பாவர்ட்டியான இடத்துல இந்த டெக்ஸ்ட் வந்து எதை முன்னிலைப்படுத்துது அப்படின்னா, ஒரு பெண்ணோட மொழி என்னவா இருக்கும் உடலும் காமத்திலையும் அப்படின்னு. அதுல தான் ஒரு பல்கேரியன் பிரெஞ்சு கிரிட்டிக் இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா ஜூலியா குஸ்தவான்னு ஒருத்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய ஒரு பெண்ணோட மொழி எப்படி இருக்கணும் அப்படின்னா, காமத்தை வெளிப்படுத்தும் போது ஆணோட மொழிக்கு வெளியில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த டெக்ஸ்ட்ல வந்து ரொம்ப முக்கியமா ப்ளே ஆயிருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்ல ப்ளே ஆயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னா, தன் விருப்பத்தை சார்ந்து மட்டுமே இங்க எல்லாமே நடக்குதா? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். சரிப்பா, நீங்க இவ்வளோ சொல்றீங்க செக்சுவல் பத்தி, இல்ல இந்த டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள், வெறும் காமம், அப்சஸ் இத மட்டும். அப்போ அந்த இடத்துல நம்ம தன் விருப்பத்தை சார்ந்து மட்டும் இங்க இருக்கா அப்படின்னு கேட்டா, அங்கதான் கிடையாது.
அங்கதான் என்ன மைண்ட் செட்டுக்கு மாறுறாங்க அப்படின்னா, இன்டலெக்சுவல்ல இருந்து என்ன மைண்ட் செட்டுக்கு மாறுறாங்கன்னா, நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்து மாறுறாங்க. அப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிள் வந்து எங்க ஆரம்பிக்குதோ, இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் அந்த சர்க்கிள் வந்து என்னன்னா, நீ நிதர்சனத்தை ஏத்துக்கிட்டு, நீ நடைமுறைக்கு தகுந்த மாட்டம் இந்த சமூகம் என்ன கட்டமைக்குதோ, அதுக்குள்ள வாழ்ந்துட்டேன்னா, யூ ஆர் சேஃப். உனக்கு நான் எல்லாமே தருவேன். அப்படிங்கிற இந்த சமூகம் சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள, திருப்பி அந்த சர்க்கிள் வந்து நம்ம இவ்வளோ பேசின விஷயத்துக்கும் நிதர்சனத்துல கொண்டு வந்து முடிக்குது. அப்போதான் இந்த இந்த டெக்ஸ்ட்ல அவர் சொல்றாரு என்னன்னா, ஒரு பெண் என்னவா அந்த காலத்தை கடக்கிறா அப்படின்னா, தாயாக, அவளாக, மகளாக அந்த காலத்தை கடக்கிறாள் அப்படின்னு. அந்த நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவ என்னவா அந்த டெக்ஸ்ட்ல கிடக்குறா அப்படின்னா, தாய், அவள், மகள் அப்படிங்கிறதா இந்த காலத்தை வந்து இந்த நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவ கடந்து போகிறா. அந்த கடந்து போகுதல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்போ இந்த டெக்ஸ்டுக்குள்ள ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப பெண்களோட குரல்ல பேசுது, பெண்களோட மொழிய பேசுது, பெண்களோட உடல் அரசியல பேசும்போது, பெண்ணோட வாய்ஸ்ல ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கான்னா கிடையாது. அங்கதான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ நோக்கி நகருது. இதில் ஜெண்டர் பயாஸே இல்லாம ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் வந்து தன்னை வந்து நிலையா, சரிசமமா தன்னோட குரலை வெளிப்படுத்தும் ஒரு தொனி வந்து இந்த டெக்ஸ்ட்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப தன் விருப்பம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம மாட்டிக்கிறப்போ, முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. இப்போ உடல் சார்ந்து, உடலோட பிரச்சனை சார்ந்து, உடலோட பெண், ஆண் மொழி, உடலை சார்ந்த மொழிக்கெல்லாம் அவர் நகர்ந்ததுக்கு அப்புறம் தன் விருப்பத்திற்கு வந்துடுறோம். தன் விருப்பத்திலிருந்து ஒரு 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 கட்டத்துக்கு நகர்றாரு. என்ன கட்டம் அப்படின்னா அதான் உண்மையானது. அதுதான் ரியாலிட்டியில இருக்குது. ஒரு ஆண் முடிவு பண்ணிடுறான், ஒரு பெண் 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த உறவு வேணாம். நம்ம வந்து திருமண உறவுல இருந்து விலகிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அது தன் விருப்பத்தோட சேர்த்துக்கலாம். தன் விருப்பத்துல சேர்த்ததோட நில்லாம, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ட அத கடத்துறாங்க. தன்னோட மகன் கிட்டயோ, மகள் கிட்டயோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எனக்கு இங்க தேவை மரியாதைப்பா, அன்பல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெக்ஸ்ட் அங்க நோக்கி நகரும்போது தான், இந்த சர்க்கிள்ல இந்த சர்க்கிள் இல்லாம இது ஒரு இன்ஃபினிட்டிய நோக்கி நகருது. அந்த இன்ஃபினிட்டி வந்து நமக்கு வந்து டிஃபரண்டான பெர்செப்ஷன குடுக்குது. அந்த பெர்செப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நெனைக்கிறேன். அங்க தான் அவரு டெக்ஸ்ட்ல ஒரு வார்த்தைய போடுறாரு. என்ன வார்த்தை போடுறாரு அப்படின்னா, "ஒழுக்கத்தின் மதில் மேல் நின்று கொண்டிருக்கிறேன்" அப்படின்னு. ஒழுக்கத்தின் மதில் மேல் நிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து அவர் வந்து எந்தவித சலனமும் அந்த ஒழுக்கத்தின் மதில் மேல்ல இல்ல அவர்கிட்ட. அது எப்படி இருக்குன்னா, அவரோட டெக்ஸ்ட்ல ஒய்யாரமா அந்த ஒழுக்கத்தின் மதில் மேல் உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு அப்சர்வ் இருக்குல்ல, அந்த அப்சர்வ் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லா வேலை செய்யுது. அப்போ மரியாதை எனக்கு இங்கு தேவை, அன்பல்ல அப்படின்னு இரு பாலாருக்குமான ஒரு பிரதியா வந்து இது வந்து முக்கியமா மாறி நிக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். அப்போ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உடலெனும் அரசியல்ல சரியோ தவறோ அப்படிங்கிறத விட்டுட்டு, தனி மனிதனுக்குள்ள அடங்காம அது என்னவா மாறுது அப்படின்னா, ஒரு சட்டம், அரசு, சமூகம் இந்த நோக்குல இருந்து அது வந்து டிஃபரண்ட் பெர்செப்ஷனை எடுத்து கொண்டு போகுது. அதுதான் நம்ம முன்னாடி சொன்ன மாட்டோம். இது மரியாதை, அன்பல்ல அப்படின்னு. இந்த தொகுப்புகள் கொடுத்த இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அ எவ்வித தோய்வும் இல்லாமல் ஒரு 2 இரு பாலரோட குரலையும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாம ஒரு டெக்ஸ்ட்ட வந்து இது வந்து ஒரு கத்தி மேல நடக்கிற மாட்டம் ஒரு டெக்ஸ்ட் தான். கொஞ்சம் ரீடர்ஸ் வந்து இப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் வேற மாட்டம் மாறிரும். இந்த பக்கம்னு புரிஞ்சுட்டாங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் வேற மாட்டம் மாறும். ஆனா, பெண்கள் இந்த டெக்ஸ்ட்ட ரொம்ப கிளாரிட்டியோட புரிஞ்சுக்குவாங்க. ஆண்களால இந்த டெக்ஸ்ட்ட வந்து கிளாரிட்டியோட புரிஞ்சுக்க முடியுமா? அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம். ஏன்னா, அவருக்குள்ள வந்து இசக்கியும் இருக்காரு. இசக்கி அம்மனும் இருக்காங்க. ஸோ, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரமேஷ் ரக்ஷன் வந்து தொடர்ந்து தொய்வில்லாம அவருக்கான அ புத்தகங்கள் எழுதும்போது, நம்ம தேடி போய் வாசகர்கள உருவாக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. அவருக்கான வாசகர்கள் வந்து தானா உருவாகி எழும்பி வருவாங்க. அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த புத்தகத்த படிக்கும்போது. இது அவரோட 5வது சிறுகதை தொகுப்பு. ஆ அவர் வந்து தொடர்ந்து இது மாட்டம் நம்பிக்கைக்குரிய எழுத்தா அவர் எழுதுறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. நன்றி. நெற்றியில் தழும்பில்லாத பெண் சிறுகதைகள் குறித்து படிமங்களையும் அது பேசும் களத்தையும் சிறப்பாக எடுத்துரைத்து
நல்லதொரு உரையை வழங்கிய லட்சுமிஹர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தனது நெற்றியில் தழும்பில்லாத பெண் நூல் குறித்து ஏற்புரையை வழங்க ரமேஷ் ரக்ஷன் அவர்களை அழைக்கிறோம். ரமேஷ் ரக்ஷன். ரமேஷ் ரக்ஷரின் இயற்பெயர் பே. ரமேஷ். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தளவாய்புரத்தில் பிறப்பிடமாக கொண்டவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MBA பட்டமும் உலக வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம் ஆகிய 2 பட்டயங்களும் பெற்றவர். ஓசூரில் HDB ஃபினான்சியல் சர்வீஸ் நிறுவனத்தில் கிளைக்கடன் மேலாளராக பணிபுரிகிறார். ரமேஷ் ரக்ஷன் கழகம் விருது, ஜெயந்தன் விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். நாக்குட்டி என்ற நாவலும், 16, ரகசியம் இருப்பதாய், பெர்ஃப்யூம் ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் இதுவரை வெளிவந்துள்ளன. அனைவருக்கும் வணக்கம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் வந்ததுமே இந்த 4 மணிக்கு வந்தேன். இது இருக்கு. அதை தொட்டு தான் லக்ஷ்மிகரும் பேசியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, இந்த புக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சுது. இதுதான் எனக்கு முதல் கூட்டம். என்ன எழுதியிருக்கேன்றது எல்லாமே மறந்து போச்சுது. அப்போ நான் என்னுரையில் என்ன எழுதியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி நின்று முதல்ல வாசித்தேன். இந்த புக்கை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேள்விப்பட்டேன் இவர் வந்து எல்லா புக்கும் என்னோட ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே வாங்கிட்டு போய் வாசிச்சிருக்கிறாரு வாங்கிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவகரிகாலன் கிட்ட சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் ரகசியம் இருப்பதாயிலிருந்தே என்னோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத அவர் ரொம்ப நோட்டபுளாக எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காருங்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. வேற என்ன சொல்றதுன்னா, நீங்கள் ஏதாவது இப்போ இவர் பேசுனதை வச்சு நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா, ஏதாவது சொல்லணும்னா என்னால் சொல்ல முடியும். லட்சுமிகருக்கு நன்றி. இந்த கார்த்திகை பாண்டியன் இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணி அறிமுக கூட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு நன்றி. அனுஷ்க்கு நன்றி. எதிர்விக்கு நன்றி. ஏதாவது பேசணும், ஏதாவது கேட்கணும்னா டிஸ்கஷன் அதான் பேச முடியும். பெருசாக என்னைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ என்கிட்ட என்னோட முதல் தொகுப்புல இருந்தே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுப்புமே ஒரு சேலஞ்ச் அப்படின்ற கான்செப்ட். நான் எழுதுற என்னோட பேட்டர்னே வந்து சேலஞ்ச் பேட்டர்ன் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ நான் 16 எழுதும்போது 16 ரகசியம் ஃபர்ஸ்ட் தொகுப்பும் 16, 16க்கு அப்புறம் ரகசியம் இருப்பதாய் பெர்ஃப்யூமுக்கு அப்புறம் 131 பெண், அது 131 பங்கு, அதுக்கப்புறம் நெற்றியில் தழும்பில்லாத பெண். அப்படிதான் நான் எழுதியிருக்கிறேன். இது வந்து பெர்ஃப்யூம் 2 வெர்ஷனாக தான் இது இப்போ பிளான் பண்ணியிருந்தோம். எப்படி அப்படின்னா, இப்போ என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு தீம் கான்செப்டில் தான் எனக்கு கதை. இப்போது நான் வந்து இப்போது லட்சுமிகர் சொன்ன மாதிரியும் சரி, இப்போ நானே உணர்ந்ததுமா சரி, நான் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கேரக்டர்களை வந்து நான் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். இது எப்படின்னா, நான் சிறுகதைகள் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவிதை, அதாவது ஸ்டேட்மெண்ட் வகையான கவிதைகள் எழுதிட்டு இருந்த காலத்துல இருந்தே எனக்கு கவனிக்கிற பழக்கம் இருந்தது. அப்போ என்கிட்ட ஒருத்தவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நீ வந்து சர்ச்சி ஃபாதர் மாதிரி, உன்கிட்ட எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே என்கிட்ட வந்து சேர்ந்த கதைகள், என்கிட்ட வந்து சேர்ந்த ரகசியங்கள், இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்கவுண்டபிளான பாவங்களும் அன்கவுண்டபிளான ரகசியங்களும் என்கிட்ட தொடர்ந்து வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி சேர 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 அது ஒவ்வொரு பீரியடுக்கும் அது வந்து கொலாஜ் ஆகி என்கிட்ட ஒரு கதைக்கான ஒரு ஒரு தீமா ஃபார்ம் ஆகுது. அப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் 16 எழுதும்போது அதுதான் என்னோட முதல் சிறுகதை தொகுப்பு. அது வந்து ஒரு அடலசன்ஸ் ஏஜ் குரூப் அப்படின்ற ஒரு 14 வயசுலேருந்து ஒரு 16 வயசுக்குள்ள. ரெண்டாவது, நான் சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்த ஒரு ஷார்ட் பீரியட். நான் சென்னைக்கு 2010 வரேன், 2013 எழுத ஆரம்பிக்கிறேன், 2014 முதல் தொகுப்பு வந்துருச்சு. அப்போ நான் அதை எழுதுறேன். அதுக்கப்புறம் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தொகுப்பு. அப்போ என் முன்னாடி வச்சிருக்க சேலஞ்ச் என்னன்னா, நீ இதை வந்து பீட் பண்ணணும், இதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இருக்கும்போது, அந்த அடலசன்ஸ் பீரியட் முடிஞ்சு சிட்டியை, அதாவது ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு நகர்ப்புறத்தை நோக்கி வரும்போது என்ன மாதிரியான மனநிலைகள் இருக்கும், நான் என்னவா மாறுறேன், நான் என்னவா வளர்றேன், என்னோட அதாவது என்கிட்ட என்னோட ஒரு என்னுடைய 11 வயதுகள்ல இருந்தே என்கிட்ட வந்து சேர்ந்த கதைகள் அந்த கதாபாத்திரங்கள் நான் வளரும் போது அவங்களும் என்னவா வளர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரகசியம் இருப்பதாய் வருது. அந்த ரகசியம் இருப்பதையோடைய என்னோட அடலசன்ஸ் அண்ட் அதாவது கிராமத்துக்கும் நகரத்துக்குமான அந்த தீம், அந்த பேட்டர்ன் வந்து முழுமையாட அது வந்து அங்கேயே நின்றுது.
அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்றேன், பெர்ஃப்யூம் வரேன். பெர்ஃப்யூம் வந்து முழுக்க முழுக்க நான் சென்னை வாசியா, அதாவது அதுக்கு இப்போ நான் திருநெல்வேலி, இப்போ நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல. இப்போ என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து TN72. நம்மளோட லைஃப் வந்து டிராவல்லே, அதாவது வேலைக்கு போறதா இருக்கட்டும், வரதா, அப்போ TN72 அப்படின்ற அதை பார்க்கும்போது நம்ம ஊர் வண்டி அப்படின்னு ஒரு 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 எண்ணம் இருக்கும்ல. அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு நம்ம சென்னைக்கு தான் இதுக்கப்புறம் பிழைக்கிறோம் அப்படின்னு வரும்போது தான் அந்த இந்த நம்ம ஏற்கனவே வைடா தான் நான் ஒரு விரிவா தான் பார்க்குறேன். அது வந்து இன்னுமே ஃபோக்கஸ்டா நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இன்னுமே ஃபோக்கஸா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பெர்ஃப்யூம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன். பெர்ஃப்யூம் வந்து நான் எப்படி எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஆஹ் அந்த கதை வந்து அந்த டைம்ல ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்து இருந்தது. மண் வாசனையை வச்சு பெர்ஃப்யூம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்திலேயே எங்கேயோ சம்திங், அது மறந்துட்டேன். 2016 புக் வந்துருச்சு. 2015 எழுதின கதை அது. அந்த ஒரு கதையை வந்து அந்த அந்த ஒன் லைன் வந்து என் மைண்டுக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருந்தது. அது என்ன பண்றது அப்படிங்கும்போது, அப்போ எனக்கு வந்து உடல் வாசனைகள், உடலோட வாசனை, அது வந்து அதாவது ஆண் பெண் அப்படின்றது இல்லாம ஒரு உடல் வாசனை அப்படின்ற ஒரு ஐடியாலஜி மைண்டுக்குள்ளே இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் அந்த பீரியட், அந்த ரெண்டு, அப்போ நான் என்னோட அடலசன்ஸ் அந்த பீரியட் எல்லாம் முடிச்சு ரகசியம் இருப்பதா எழுதுனதுக்கு அப்புறம் மறுபடி என்கிட்ட வந்து சேர்ந்த சேர்ந்த ரகசியங்கள், மறுபடி நான் கவனிச்ச விஷயங்கள், மறுபடி நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே என்னவாகுதுன்னா, பெர்ஃப்யூம் மாதிரியான ஒரு ஒரு தீம்குள்ள போகுது. அது ஒரு ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றதா இருந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் இது என்னவாலாம் ஆஹ், மாற வாய்ப்பு இருக்கு, அதாவது இந்த சொசைட்டி இதுக்கப்புறம் இது வந்து எதை நோக்கி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து தொடர்ந்து, அதாவது தொடர்ந்து கவனிக்கிறதன் மூலமா நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்குள்ள. இதுக்கப்புறம் இது என்னவா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து யோசிக்க அதன் மூலமா தான் நான் பெர்ஃப்யூம் எழுதுறேன். பெர்ஃப்யூம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கேப் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் ஒரு ஒரு பின்னாடி கொரோனா வந்துருது. 2020 கொரோனா வருது. அந்த கொரோனா வரும்போது தான் நான் ஊருக்கு போக வேண்டிய சூழல். மறுபடியும் நான் ஊரை கவனிக்கிறேன். ஏன்னா நான் சிட்டி தேங்கி அது வரைக்கும் நான் இப்போ என்னோட ஹேபிட் என்னன்னா, நான் நோட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். என்னோட டைரி இருக்கும். எனக்கு ஒரு ஒன் லைன் ஒரு ஒரு இப்போ லட்சுமி சொன்ன மாதிரி ஒரு மூமெண்ட் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஷாட் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ஷாட்டை வந்து எனக்கு அது பிடிச்சிருந்தா நான் குறிச்சு வச்சுப்பேன். இப்போ பெர்ஃப்யூம்ன்ற தொகுப்புல வந்து 17 இரவுகள் அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதை வந்து என்னன்னா, நானும் என் நண்பர்களும் ஒரு டிராஃபிக் சிக்னல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது அங்க இருந்து வர வண்டி எப்படி நிற்கிறாங்க, நாங்க எப்படி போறதுக்காக நிற்கிறோம். அப்போ அந்த காரோட கண்ணாடியில வந்து அந்த கருப்பு கலர் கிளாஸ் வந்து ஒட்டாத ஒரு கார். ஒரு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 16, 17 வயசு இருக்கலாம், இல்லைன்னா 20க்குள்ள இருக்கலாம். அந்த பக்கத்து சீட்ல இருந்த அந்த சின்ன பையன், மேபி அது அக்கா பையனாவோ இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசுக்குள்ள, ஒரு 6, 7 வயசு இருக்கிற பையனை வந்து அந்த பையனோட கன்னத்தை கடிக்கிறாங்க. அந்த கன்னத்தை கடிச்சு விடுவிக்கிறத நான் பார்த்து, அந்த ஸ்பாட்ல நான் அந்த மூமெண்ட்டை நான் நோட் பண்றேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் அப்படியே மைண்ட்லயே இருந்து நான் யோசிக்க எனக்கு வந்து அது டிராவல் ஆகிட்டே இருக்கு. எனக்கு டேட்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. மைண்டுக்குள்ள சேகரிச்சது எல்லாம் வந்துட்டே இருக்கு. நான் எழுதி பார்க்கும்போது எனக்கு 30 சில்லற பக்கம் வந்தது அந்த கதை. நான் அந்த ஒரு மூமெண்ட் மட்டும்தான் நான் வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கதைக்கான ஒரு மூமெண்ட், அப்படி இல்லைன்னா ஒரு டாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் என்னோட கதையை வந்து எங்க நான் பின்றேன்னா, ஒரு புள்ளி, ஒரு பேனாவோட நிப்பு நம்ம இப்படி ஒரு புள்ளி வைக்கிறோம்னா, அந்த புள்ளிக்குள்ளதான் நான் டிராவல் பண்ணி எழுதுறேனே தவிர, அந்த புள்ளிக்கு வெளியே நான் வட்டம் போடுறது இல்லை. அப்படிதான் நான் இது பண்ணியிருக்கிறேன். அப்போ இது பெர்ஃப்யூமுக்கு அப்புறம் நான் 131 பங்கு எழுதும்போது நான் ஊருக்கு போயிடுறேன். ஊர்ல வந்து எனக்கு ஒரு நாவலுக்கான ஐடியாலஜி இருந்தது. அந்த நாவல் நான் எழுதி ஒரு 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 50-60% எழுதி அப்படியே ஹோல்டில் இருக்கும்போது, கதைகள் ஊர்ல மறுபடி ஊர் அப்டேட் ஆயிருக்குது. அப்போ நான் வளர்ந்ததுக்கும் என் அண்ணன் பையன் வந்து என்கிட்ட ஊர் என்னவா வளர்ந்துருக்குன்னு சொல்றதுக்குமான கேப் என்னவா இருக்குன்னு புரிஞ்சுக்க போதுதான் நான் 131 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊரை பத்தின கதைகள் எழுதுறேன். இது வந்து நெற்றியில் தழும்பில்லாத பெண் வந்து பெர்ஃப்யூமோட பார்ட் 2 அப்கிரேடு வெர்ஷன் தான் அப்படின்னு. பெர்ஃப்யூம் 2ன்னு தான் வைக்கிறதாவே இருந்தது. அப்புறம் இல்ல, இது வந்து வழக்கம் அந்த பெர்ஃப்யூம் 2ன்ற கான்செப்டுக்குள்ள கொண்டு போக அந்த தலைப்பை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நெற்றியிருக்கேன். இதுல நான் எப்படி மேம்பட்டிருக்கேன்னா அதே தான். இப்போ என்னோட கதாபாத்திரங்களுக்குள்ள நானும் வளர்ந்துருக்கேன். என்கிட்ட வந்து சேர்ந்த அந்த விஷயங்களை இன்னுமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன். இன்னுமே ஒரு படி நான் மேல வந்திருக்கிறதா நான் நம்புறேன். ம். ஆமா.
ஏன்னா ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்டா இருக்கும் பட்சத்தில் அது வந்து என்னவா மாறாது அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகாது. ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்டா இருக்கும்போது அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகாது. அது வந்து நிகழ பேசிக்கிட்டே இருக்கும். நிகழ்காலத்துல ஒரு பெண் வந்து இது பாதிக்கப்படுறாங்க அந்த டெக்ஸ்ட் அவங்களோட நிகழ மட்டும் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்டையும் எடுத்துக்கிட்டு இன்க்ளூசிவா போறாரு. அங்கதான் அதை வந்து மீனிங் அவர் வந்து டுவர்ட்ஸ் எதை தோணுறாருன்னா டுவர்ட்ஸ் மாரல் நாளைக்கு மூணையுமே எப்படின்னா நிகழ்காலத்துல கவனிச்சுட்டு அதுல வெவ்வேறு தகவல்களை இன்க்ளூசிவ் பண்ணிக்கிறோம். ஓவரால் இன்க்ளூசிவா இருக்கு அவரோட டெக்ஸ்ட். இன்க்ளூசிவா இருக்கிறப்போ அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மேல ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வை தான் என்னன்னா தான் பையன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்ல ஏன் அப்படின்னா இன்க்ளூசிவ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அது ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்ட் சொல்லலை. இன்க்ளூசிவ் டெக்ஸ்ட்டுங்கிறப்போ அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு மாறுது. எப்படி அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாறுது அப்படின்னா நாங்கள் சின்ன வயசுல நாங்கெல்லாம் கொண்டு போய் எங்கள் அப்பா வந்து என்னை சேர்த்து விடுறப்போ அங்கே வந்து கேட்டகரி வந்து எப்படி இது மட்டும்தான் இருந்தது அப்படின்னா மேரிட் அன்மேரிட் அப்படி தான் இருந்தது. என்னவா இல்லை அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து என்னோட அக்கா பையங்களை இல்லை அக்கா பொண்ணுங்களை கொண்டு போய் சேர்த்து வர போகிறப்போ இன்னொரு காலம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. என்ன காலம்னா சிங்கிள் பேரண்ட்டுங்கிற ஒரு காலம் ஆட் ஆயிருக்கு. அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மேலே ரமேஷ் செக்ஷன் மட்டும் ஆட்கள் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இட்ஸ் நாட், அதாவது என்னன்னா சிங்கிள் பேரண்டிங் இட்ஸ் நாட் அ ப்ரைடு, இட்ஸ் அ சாய்ஸ், இட்ஸ் அ டிசிஷன். அந்த சாய்ஸையும் டிசிஷனையும் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். இட்ஸ் நாட் அ ப்ரைடு. அந்த செல்ஃப் என்னது அந்த அந்த மதர் அப்படிங்கிறத வந்து அதை வந்து ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும், நம்ம கவனிக்கணுங்கிறது தான் அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தாவக்கூடிய மைண்ட் செட்டாக இருக்கு. அந்த சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரொம்ப இலகுவாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா அதில் ஒரு பையன் பாதிக்கப்படுறான், அது ஒரு பொண்ணு இருக்கு, அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு கேட்டால் பார்த்துக்கிறாங்க. எஸ், இட்ஸ் ஹர், இட் இஸ் சாய்ஸ் அண்ட் டிசிஷன், இட் இஸ் நாட் அ ப்ரைடு அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்துறாரு. அதில் இன்க்ளூசிவ் வருதுன்னு சொல்கிறேன். விமன் அதான் சொல்கிறேன், இஸ் ஆர் ஹர் அப்படின்னு. இஸ் ஆர் ஹர் அவங்களோட டிசிஷன் இருக்கலாம், அவங்க சாய்ஸஸ் இருக்கலாம், அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். இட்ஸ் அ ரெஸ்பெக்ட், பட் இட்ஸ் நாட் அ ப்ரைடு அப்படிங்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நகர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறப்போ அது வெறும் ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்டா மட்டும் இல்லை, இட்ஸ் அ இன்க்ளூசிவ் டெக்ஸ்டா மாறுது. அதுக்குள்ள நிகழ் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள வந்து வெவ்வேறு விதமான காலகட்டங்கள் பிளே ஆகுது. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் சொல்றேன். இப்போ 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 நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அல்லது ஒரு ஒரு ரகசியத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒன்று உங்களோட ரகசியமாகவே இருந்தாலும் அது உங்ககிட்ட இருந்து நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது அது என்னவா இருக்குன்னா எதிர்வினையாக தான் நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எதிர்வினைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினை என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற யூகங்களை நோக்கி நான் நகர்றேன். இப்போ இது நீங்கள் இப்படி அதாவது உங்களை பற்றின ரகசியத்தை நீங்கள் என்கிட்ட சொன்னாலும் சரி அல்லது இன்னொருத்தருடைய ரகசியத்தை என்கிட்ட சொன்னாலும் சரி, அந்த அது ரகசியம் அல்லது சம்பவம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு பின் அதை வந்து நான் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்கிறத நான் வினையாக பார்க்கறது இல்லை, நான் எதிர்வினையாக தான் பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி அது என்னுடைய அபரிமிதமான கற்பனையாக இருக்கலாம், அல்லது நான் ரொம்ப துல்லியமாக உங்கள் எதிர்வினை இப்படி தான் இருக்குன்னா அதுக்கு நான் வினை இதுதான் இருக்குன்றத யூகிக்கிற கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கிற விஷயமா இருக்கலாம். அதைத்தான் நான் கதையாக எழுதுறேன். அதுல வந்து நீங்க கேட்குற அந்த ஃபெமினிசம் அல்லது பெண் மையப்படுத்துதல் அந்த மாதிரியான எந்த விஷயமும் நான் அப்ளை பண்றது இல்லை. ஆமா, இது வந்து நான் ஜி நாகராஜனுடைய ஒரு கோட்டை சொல்லலாம். மனிதர்களுக்குள் நிகழ வேண்டியது பரஸ்பர மரியாதை தானே தவிர அன்பல்ல அப்படின்றது ஜி நாகராஜனுடைய அவரோட மொத்த ஆக்கங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சொன்ன பொன்மொழிகள் மாதிரியான ஒரு விஷயங்களா போட்டு பிரிச்சிருப்பாங்க தனியா. அதை படிக்கும்போது எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் வந்து அன்பை விரும்புறேனா அப்படின்னா நான் அன்பை விரும்புகிற ஒரு ஆள் இல்லை. எனக்கு வந்து மரியாதை முக்கியம் அப்படின்ற அது என்னன்னா நான் சார்ந்த ஃபீல்டாக கூட இருக்கலாம். நான் முன்னாடி ஒரு 8 வருஷம் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து நான் லோன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மாறினேன். இது எல்லாமே மரியாதை சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும். என்னன்னா நம்மளை சீன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போ சீன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப மரியாதை கோர்ற விஷயம்தான். அப்போ நம்ம ம்
இல்ல அது வந்து மேல அது அது மேல கீழன்ற கான்செப்ட். மரியாதைன்றது வந்து என் மூக்க தொடாது. இப்போ நான் ஐயான்னு கூப்பிடுறத மரியாதைனோ, இல்ல நான் உங்களை சாருன்னு கூப்பிடுறதோ, இல்ல என்னைய ஒருத்தர் சாருன்னு கூப்பிடுறதோ, வாங்க போங்கன்னு கூப்பிடுற மரியாதையெல்லாம் நான் பார்க்கல. மரியாதைன்றது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதுல இல்லைன்னு நான் நம்புறேன். நீங்களும் எனக்கும் வெளிப்படுத்திக்கிறீங்கல்ல, அதை நான் மரியாதை நீங்க எனக்கு வெளிப்படுத்துறத நான் உங்களுக்கு சொல் மூலமா வெளிப்படுத்துறது மரியாதையை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் உங்களை இப்போ நீங்களும் எனக்கு இன்ஸ்டிங்டா ஒண்ணு தோணும்ல, அந்த மரியாதை உங்களுடைய அறிவின் மீது எனக்கு வந்திருக்கலாம். அல்லது நீங்க நீங்க எனக்கு கற்பிக்கிறது மூலமாவும் எனக்கு வந்திருக்கலாம். அது ஏதாவது ஒரு பேட்டர்னா இருக்கலாம். அது வந்து அப் அண்ட் டவுன்ல இருந்து வர மரியாதை கிடையாது. அது நான் ஏன் என்னுடைய ஃபீல்ட இது சொன்னேன்னா, நம்ம சீண்டப்படக்கூடிய இடங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து எங்க இருந்து கிளைம் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அங்க நம்ம மரியாதையா தான் நடத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது அது அதிகார வர்க்கத்தை நோக்கி நான் நகரல. ஆனா அது எதுக்காக நான் அதை கனெக்ட் பண்ணேன்னா, மரியாதைன்னா பொதுவான ஒரு பேட்டர்ன் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, மரியாதைன்னு அந்த இதுல இருந்து நான் அதை சொல்றேன் நான். ஆமா, அது நான் என்னுரையிலையுமே பதில் சொல்லியிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, முகத்துல வந்து தழும்பில்லாத பெண் அப்படின்னு தலைப்போட ஐடியா வந்து நெற்றியில் தழும்பில்லாத பெண் இல்ல, முகத்தில் தழும்பில்லாத பெண் அப்படின்றதுதான். எப்படி அப்படின்னா, என்னோட பதிப்பகம் வந்து யாவரும் பதிப்பகத்துல தான் புக் வந்திருக்கு. அகிலா உங்களுடைய பொண்ணு வந்து இன்னிசை அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறாங்க. அப்போ 2 வயசு, அந்த டைம்ல ஒரு 1.5 வயசு இருக்கும். விழுந்து நெத்தியில அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. அப்போ நான் அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு திருஷ்டி தழும்பான, அதாவது நம்ம பிரயோகத்துக்காக தான் திருஷ்டின்னு நான் சொல்றேனே தவிர அது திருஷ்டியை மீன் பண்ணி இல்ல. இது வந்து ஒரு திருஷ்டி தழும்பா நீங்க நினைச்சுக்கோங்க. முகத்துல தழும்பு இல்லாத ஒரு பெண்ணை காட்டுங்க பாப்போம் நீங்க அப்படின்னு சொல்லி 1.5 வயசுலயே விழுந்து இந்த நெத்தியில தழும்பு வாங்கிட்டாளேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணும்போது நான் சொல்றேன், நெத்தியில தழும்பு இல்லாத பொண்ணு, முகத்துல தழும்பு இல்லாத ஒரு பொண்ணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். சொல்லிட்டு இமிடியேட்டா அவங்க பாக்குறாங்க, அவங்க நெத்தியில தழும்பு இருக்கு. அப்புறம் நாங்க ஃபேக்ட் செக் பண்றோம். தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா, இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது எல்லாரோட முகத்திலையுமே ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன வடு இருக்கதான் செய்யும். விழுந்து எந்திரிச்சதா இருக்கலாம், நகை காயமா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில ஒரு தழும்பு இருக்கு. அப்போ இந்த தொகுப்புல தாயம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பேன். அந்த கதை வந்து அந்த கதையோட முதல் தலைப்பு வந்து, அதாவது அந்த கதைக்கு நான் முதல்ல வச்சிருந்த தலைப்பு வந்து நெற்றியில் தழும்பில்லாத பெண் அப்படின்னு தான் வச்சிருந்தேன். அப்போ இப்போ இவரு சொன்னார் இல்லையா, ஒரு யூனிக் சென்ஸ் சொல்லும்போது, அப்போ இது ஏன் ஒரு பெண் மேல அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நெற்றியில் தழும்பில்லாத முகத்தில் தழும்பில்லாத பெண்ணுன்றது வந்து ஒரு சொல்றதுக்கான சொல்லா இல்ல, அதாவது இது இப்படி ஒரு டைட்டில சொல்றதுக்கான இல்ல அப்படின்னு நான் நெற்றியில் தழும்பில்லாத பெண்ணுக்கு அந்த டைட்டிலை மாத்திட்டு அந்த அந்த ஒரு பெண்ணுக்கான தலைப்பாவும் அது இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு தாயம்னு வச்சுட்டு மொத்த கேரக்டர்ஸ்க்குமே நெற்றியில் தழும்பில்லாத பெண்ணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாத்தினதுதான் இது நெற்றியில் தழும்பில்லாத பெண். உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேனா? நான் ஸ்கிப் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன் நான். வேற ஏதாவது? அவ்வளவுதான். ஓகே, நன்றி. இல்ல நான் கடைசியா முடிக்கிறது மீட் சீன். இல்ல அதுதான் த வே அவுட், எக்ஸிட் மோட். அதுக்கு மேல அது கண்டினியூ பண்ண முடியாது. நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்துருக்கேன். அந்த கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் நீங்க ஹேண்டில் பண்றது வந்து, இப்போ அந்த அம்மா நான் பேசவே இல்லை, பர்பஸாக தான் பேசல. ரைட், இது நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து இன்னொரு விதத்துல சொன்னா இது எனக்குள்ளேயுமே இருக்கு. எனக்கு இங்க பர்பஸ் இல்லாத போது ஐ சுட் நாட் பி. ஐ மஸ்ட் ஹேவ் அ பர்பஸ் டு பி ஹியர். நான் இங்க இருப்பதற்கான ஒரு தேவை இருக்கணும். அந்த பர்பஸ் இருக்கிற வரையிலும் தான் நீங்க இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதை உருவாக்கிக்கலாம், அது வேற விஷயம். அப்போ ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள இருந்து அவர் வந்து திரும்ப திரும்ப வரும்போது, ஒன்றுக்குள்ள இருந்து இன்னொன்றுக்குள்ள போகும்போது அவர் மீட்சி அடைவதற்கான வழி ஒன்ற தெரியல. அப்ப நான் வந்து அந்த மீட்சி அது ஒரு விடுதலையா தான் பார்க்கறேன்.
நான் சரியா பதில் சொல்லியிருக்கேனான்னு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்றேன். வேற வேற காலகட்டங்களில் என் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற தத்துவங்களின் அடிப்படையிலும் கூட அது இருக்கலாம். தனி மனித சுதந்திரம் என்பது எவ்வளவு தூரம், தனி மனித விருப்பம் என்பது எவ்வளவு தூரம், வாழ்க்கையை எவ்வளவு நீட்டித்துக் கொள்ள வேண்டும் எப்படி. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்படி வச்சுக்கோங்களேன், இதை நான் சொல்றேன். இப்போ கேன்சர் வந்துருச்சு, ஒரு 45 கேஸ் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி பர்சனலாக வச்சிருக்கேன். கேன்சர் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? எதிர்த்து போராட முடியும். அதுக்கு பணம் வேணும், உங்க கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும். இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் சரியாகுமா அப்படின்னா, இதுக்கு ஒரு புக்கு படிச்சீங்கன்னா அதுக்கு தெரியும். பயோகிராஃபி ஆஃப் கேன்சர், எம்பரர் ஆஃப் மெலடிஸ். அதுக்கப்புறம் வந்து ஜீன். கேன்சர் நான் என்ன புரிஞ்சிருக்கேன்னா, கேன்சர் வந்துருச்சுன்னா தெய்வநாயகம் சொன்னதுதான் விஷயம். குறைவான வலி, வாழ்நாட்களை அதிகப்படுத்துவதற்கான மருத்துவம், சுயசார்பு. இதோடு மிச்ச நாட்களை கழித்து விட்டு போக வேண்டியதான் சொல்றாரு தெய்வநாயகம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எம்எம்சி டீனா இருந்து இறந்து போன தெய்வநாயகம் அவரோட கடைசி கான்வர்சேஷன்ல சொல்றாரு, நாங்க பேசிக்கொண்டிருந்தது எய்ட்ஸ் பேஷண்ட் பத்தி. அப்ப சொன்னாரு, குறைவான வலி, முடிந்தவரையிலும் வாழ்க்கையை நீட்டிக்க முடியுமான்னு பார்க்கலாம். சுயசார்பு, மற்றவர்களை சார்ந்தவங்க இருக்க முடியாது. சுயசார்பு இதுதான் கேன்சருக்குமே. அப்போ நான் இப்போ ஒரு பிளான் பண்ணிருக்கேன், கேன்சர் கவுன்சிலிங் சென்டர் ஒன்று பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா 33 வயசு 34 வயசுல எல்லாம் கேன்சர், பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும்? இந்த கேன்சர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இதுதான் சொல்றேன். இப்போ அதோட எப்படி பயணிப்பது, அதோட எப்படி வாழ்வது, மறுபடியும் குறைவான வழி, கூடுதலான ஆயுட்காலம், சுயசார்பு. ஸோ பர்பஸ் வந்து அவர் இருப்பதற்கான, அவரை தன்னை துன்புறுத்திக் கொள்வதற்கான, அவரை பார்ப்பதற்கான அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும்போது அது ஒரு மீட்சியாக தான் நான் பார்க்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட பார்வையா இருக்கலாம், அது கொஞ்சம் ராட்டனா கூட இருக்கலாம், பட் திஸ் இஸ் தி ட்ரூத் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்ல, கண்டிப்பா கோபிக்கும் தம்பிக்கும் நிறைய வித்தியாசம். கோபியோட சூழல் வேற, ஆனா தம்பி வந்து பெரிய தேடுதல் பெற்றதுதான் இந்த எழுத்து. விஜந்தன் வந்து பெற்றது வந்து மிகப்பெரிய தேடுதல், அதாவது சொல்யூஷன்ஸ் நோக்கி. நான் எப்படியாவது ஜெயிச்சிடும், இதை தாண்டி வந்துடுவேனா, அதை தாண்டி வந்துடுவேனா, அதுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது. கோபி இஸ் டிஃப்ரெண்ட். என்ன, கோபியோட சூழலே வேற. கோபிகிருஷ்ணனுடைய அவர் சார்ந்த சமூகம், அவரோட காலகட்டம், அவரோட பதவி, அவரோட நாலேஜ், அதெல்லாம் வேற. அதை வந்து அவர் அழகா செதுக்குறாரு. டேபிள் டென்னிஸ்ல இருந்து அப்படியே செதுக்கி கொண்டு வர லாங்குவேஜ் வேற. இந்த பையன் வந்து அப்படியே ஆனஸ்டா தான் வெளியே வருது. வார்த்தைகள் வந்து உண்மையிலே பிரமிப்பா தான் இருக்கு. ஏன்னா வந்து அந்த கச்சிதம், நான் அந்த 104 பக்கம் தான், அது சாப்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணல, பெரிய லாங் சாப்டர்ஸ் எல்லாம் எழுதல. ஒரு சிறுகதை 32 பக்கம் போகுதுங்கும் போது அது எவ்வளவு விஸ்தீரணம். அது அப்படி இல்லை, அது வந்து அப்டிராக்டா தான் என்ன நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நிக்குது. அதே மாதிரி கத்தி மேலதான் அது மொழி. ரெண்டாவது நான் அதுல அடுத்து சொல்லியிருப்பேன், அந்த நிரல் வந்து என்ன ரொம்ப பாதிச்சது. இப்போ வந்து கன்கரண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த ஆங்கிள் வந்து நமக்கு சொல்லித்தரல, நம்மளோட கல்வி திட்டத்திலேயே அது இல்லை. திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் கன்கரண்ட்லி, ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்று நடக்கல. ப்ரிசிடென்ஸ் சக்சிடென்ஸ் எல்லாம் இருக்கு, பட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் கன்கரண்ட்லி. நீங்க இங்க ஒன்று பேசிட்டு இருக்கும்போது ஒன்று நடக்குது. உதாரணத்துக்கு டிஸ்ட்ரப்ஷன்ங்கிற வேர்டு வந்து 40 வருஷத்துக்கு முன்னால எடுத்திருக்கானுங்க, அதுல இருந்தா ஏஐ வருது. 30 வருஷமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு கதவு திறந்து விட்டுருக்காங்க. டிஸ்ட்ரப்ஷன்ங்கிறது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? இருப்பதை சீர்குலைப்பதுதான் டிஸ்ட்ரப்ஷன். சீர்குலைத்து அது மூலியமா நீ வாழன்னு சொல்றான். அதான் அப்போ கன்கரண்டா விஷயங்கள் 40 வருஷம் நம்ம தூங்கிட்டு இருந்திருக்கோம். நம்ம கன்கரண்டா விஷயங்கள் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. திடீர்னு கதவு திறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஏன்னு கத்துறோம். ரைட். இப்போ இந்த கன்கரண்டா அந்த விஷயங்கள் அதை பிளேஸ் பண்ணியிருப்பாரு, இந்த இதையும் அதையும் பிளேஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு 4-5 விஷயம் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தது, அந்த இது பண்ணியிருப்பாரு.
அதாவது வந்து நான் வந்து அந்த கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு தான் நான் அதை கொண்டு வந்தேன். ஸோ hope I answered your question. Anything? அனுஷ், நன்றி. தனது நூலிற்கு ஏற்புரை வழங்கிய ரமேஷ் ரக்ஷன் அவர்களுக்கு நன்றி. சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்த இந்த இரு நூல் அறிமுக விழாவில் பங்கேற்ற வாசகர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த மாத நிகழ்வு குறித்த அறிவிப்பை விரைவில் உங்களுக்கு அறிய தருகிறோம். நன்றி.